இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் பரபரப்பாகி வரும் நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா என்ற கேள்வியே எழுந்துள்ளது. 40 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரஸ் எதிர்பார்க்கும் நிலையில் ராஜ்யசபா சீட்டை கேட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் 25 தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதி கூட ஒதுக்க முடியாது என திட்டவட்டமாக திமுக சொன்ன நிலையில் கூட்டணியை விட்டு வெளியேறும் முனைப்பில் காங்கிரஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்க இன்னும் குறுகிய காலமே உள்ள நிலையில் தேர்தல் பணிகளை வேகப்படுத்த அரசியல் கட்சிகள் முனைந்துள்ளன. ஆளும் திமுக கடந்த சில ஆண்டுகளாக இணைந்து செயல்பட்டு வரும் கூட்டணியுடனேயே தேர்தலை எதிர்கொள்ள திட்டமிட்டு இருந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தல்களில் பெற்ற வெற்றிகளை அடிப்படையாக கொண்டு இந்த முறை அதிக தொகுதிகள் கோரி வலியுறுத்தி வருகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்றதையும் சமீபத்திய மக்களவைத் தேர்தலில் 10 தொகுதிகளில் முன்னிலை பெற்றதையும் முன்வைத்து இந்த முறை குறைந்தது 40 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைத்து உள்ளது. அதோடு 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளும் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்ற கருத்தும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த கோரிக்கைகளுக்கு திமுக தரப்பில் ஒப்புதல் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணிக்குள் புதிய கட்சிகள் இணைந்து உள்ள சூழலில் அதிக தொகுதிகளை ஒதுக்க இயலாது என்ற நிலைப்பாட்டை திமுக எடுத்து உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 25 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வரை மட்டுமே வழங்க முடியும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலைப்பாட்டை ஏற்க முடியாது என்று காங்கிரஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் மட்டுமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வர முடியும் என கூறியுள்ளது. இதனால் இரு கட்சிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை சிக்கலான கட்டத்திற்கு சென்றுள்ளது. பேச்சுவார்த்தை காலதாமதமாக தொடங்கியது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் தரப்பு பல மாதங்களுக்கு முன்பே பேச்சுவார்த்தை குழுவை அமைத்து தயாராக இருந்த நிலையில் திமுக தரப்பில் இருந்து தாமதமாக அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியாக திமுக புதிய கட்சிகளை இணைத்துக் கொண்டு உள்ளது. குறிப்பாக பிற கட்சிகளுடன் கூட்டணி விரிவாக்கம் மேற்கொள்ளப்பட்டதால் தொகுதிகளில் பகிர்வு சிக்கலாகியுள்ளது என திமுக வட்டாரங்கள் விளக்கமளிக்கின்றன. இதன் மூலம் கூட்டணிக்குள் அதிகாரத்தை திமுக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கூட்டணி உறவில் ஏற்பட்டுள்ள மன உளைச்சல் அரசியல் தொடர்புகளிலும் வெளிப்பட தொடங்கியுள்ளது. வழக்கமாக பரஸ்பர பாராட்டு, அரசியல் மரியாதை போன்ற நடைமுறைகள் குறைந்து உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இது கூட்டணிக்குள் உறவு சீர்குலைவதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. இரு கட்சிகளும் இறுதி முடிவை எடுக்கும் வரை பேச்சுவார்த்தை நடந்து கொண்டேதான் இருக்கும் என்றாலும் தற்போதைய நிலவரப்படி கூட்டணியின் எதிர்காலத்தை நிச்சயமற்றதாகவே மாற்றியுள்ளது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்ப்பா. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார். 2017 பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு நள்ளிரவில் சசிகலா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருப்பாங்க, எதிர்க்கட்சி தலைவரும் ஓபிஎஸ் அவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள், சிரித்தார்கள் அப்படின்னு. அது இன்னைக்கு நடந்திருக்கு அன்னாரிவாளையத்திலேயே. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மூவை? ஓபிஎஸ் அவர்கள் இதுவரை எடுத்த முடிவுகள்லேயே அருமையான முடிவு, பெஸ்ட் முடிவு, சரியான முடிவு. அவர் அரசியல் வரலாற்றிலேயே ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸ்ஸை செலக்ட் பண்ணதுக்கு காரணம் சசிகலாவும் டிடிவி தினகரனும் தான். ஏன்னா அவர் சொல்கிற இடத்துல சொல்கிற வேலையை பார்ப்பார், சொல்கிறத செய்வார். இன்னொன்று அவங்க கொண்டு வந்த நபர் அமைதியானவர், எதையும் எதிர்த்து பேச மாட்டார். அப்படிப்பட்ட நபர். அவர் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டார். 3 முறை முதலமைச்சராக பதவியேற்ற பொழுதும் ஒரு பண்பையும் ஒரு யாரையும் கடுஞ்சொல் கூறி பேசாத இதையும் தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்க்காம யார் பதவி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மரியாதையோடு நடந்துக்கிட்டார். எங்கே போய் அவர் கெட்டார், எங்கே போய் அவர் வலிக்கு விழுந்தார் அப்படின்னா, குருமூர்த்தியினுடைய தவறான ஆலோசனையின் கேட்டு தர்மயுத்தம்னு நடத்தி
அந்த தர்ம யுத்தத்தில் போய் வழிக்கு விழுந்தவர் தான் இன்றைக்கி தான் எந்திரிச்சிருக்காரு. 2017 தர்ம யுத்தம் நடந்தது. இப்போ 2026 கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக அவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பர் 2 அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர், இவர் ஒருங்கிணைப்பாளர் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனால் லாஜிக்கலாக அப்படி நடந்ததா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இவருடைய ஆதரவாளர்களில் இவருடைய கையெழுத்தோடையே நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ திமுகவில் வந்து சேர்ந்திருக்கிறார். நீங்கள் அரசியல் ரீதியாக எடுக்க கரெக்டான முடிவு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் திமுகவில் இன்னும் எத்தனை பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா தேர்தல் நெருங்க அதிமுக தரப்பில் இவருக்கு ஆதரவாக 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, இவர் உட்பட. இப்போ இவரும் வந்து சேர்ந்துட்டார். இன்னும் சிலர் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக மாறிடுச்சு. அதுக்கு காரணம் திரு மு க ஸ்டாலின் அவர் வந்து ஒரு சேச்சரில் ஒரு பெரிய லீடராக இன்றைக்கி எமர்ஜ் ஆகியிருக்கார். எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய பண்பு நலத்திலையும் அரசியல் விவேகத்திலையும் ஆட்சி முறை நிர்வாகத்திலையும் வந்து திரு மு க ஸ்டாலின் வந்து பல்வேறு பரிணாமங்களை கடந்து இன்றைக்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கி மாறியிருக்கார். அப்படிப்பட்ட நிலைமை காரணம், அதனால தான் இன்றைக்கி எல்லாரும் திரு மு க ஸ்டாலினை நோக்கி போகிறாங்கன்னா காரணம் என்ன? அனைத்து அரசியல் கட்சி தலைவரோடும் பொதுமக்களும் இன்றைக்கி மு க ஸ்டாலினை நோக்கி போகிறாங்கன்னா காரணம் அவருடைய அரசியல் பண்பு நலன். அதுதான் காரணம். அது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் இருந்த ஒரு மாநில சுயாட்சி, திராவிட சித்தாந்தம், மொழிப்போர், மொழிக் கொள்கை, அப்புறம் வந்து இப்படி பல்வேறு பரிணாமங்களை அவர் வந்து உள்ளடக்கியிருக்கார். சுயமரியாதை, சமூக நீதி, இது எல்லாத்துலேயும் வந்து திரு மு க ஸ்டாலின் கடந்த 5 வருடங்களாக எந்த இடத்துலையும் அவர் விட்டு கொடுக்கல. ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்கல. திராவிட சித்தாந்தத்தை விட்டு கொடுக்கல, சமரசம் பண்ணிக்கல. ஹிந்துத்துவா எதிர்க்கக்கூடிய, இந்தியாவிலேயே ஹிந்துத்துவா எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தியாக இன்றைக்கி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கி வந்து அதுக்கு இருக்குது. மம்தாவா, அகிலேஷ் எல்லாம் நீங்கள் அந்த லைனில் பார்க்க மம்தா இருக்காங்க, அவங்க சைடில் அவங்க எதுக்குறாங்க. கேரளாவில் விஜயன் இருக்கார், பினராயி விஜயன். ஆனால் இவங்க 2 பேரை தாண்டி மோடியும் அமித்ஷாவும் பயப்படுறது திரு மு க ஸ்டாலின்கிட்ட தான். மு க ஸ்டாலினை எப்படியும் வெல்ல வேண்டும், மு க ஸ்டாலினை எப்படி வீழ்த்த வேண்டும், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு தான் அவங்களுடைய லட்சியம். அப்போ முதலாக ஒழிக்க வேண்டியது அதிமுகவை. அதிமுக தான் அப்படின்றது தான் ஓபிஎஸை கையில் எடுத்தாங்க, தர்ம யுத்தம் நடத்த வச்சாங்க, ஃபஸ்ட்டு பிளவை உருவாக்குனாங்க. அடுத்து சசிகலாவை சிறைக்கு அனுப்புனாங்க. அடுத்து தினகரனை ரெட்டலை வழக்கில் கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. அதுக்கடுத்து எடப்பாடி ஆட்சிக்கு வந்த உடனே எடப்பாடியை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஓபிஎஸை பயன்படுத்தி எடப்பாடி ஆட்சியை காப்பாற்றி 4.5 வருஷம் முதலமைச்சராக இரட்டை இன்ஜின் சர்க்கார், பிஜேபியினுடைய ஆட்சி தான் நடந்தது. எடப்பாடி ஆட்சி கிடையாது, பிஜேபி ஆட்சி. அந்த பிஜேபி ஆட்சியில் 14 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது, பொருளாதார வீக்கம், ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்தது, இதெல்லாம் நடந்து வந்தது. அப்போ இரட்டை தலைமையாக முதலமைச்சராக இருக்கும் வரை ஓபிஎஸை வந்து ஒருங்கிணைப்பாளராகவும், இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸும், முதலமைச்சராக இபிஎஸும், துணை முதலமைச்சராக ஓபிஎஸும் ஏற்றுக்கொண்ட இபிஎஸ்ஸால் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கின உடனே, தோல்வி கண்ட உடனே கட்சியை கைப்பற்றணும், ஓபிஎஸை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ இபிஎஸ் வந்து என்னது, கட்சியை ஏலத்தில் எடுத்துட்டாரு. அதிமுகவை ஏலத்தில் எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைத்து இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகமாக மாற்றிட்டார். மாற்றின பிறகு என்னது, எதுக்கு எடுத்தாலும் அங்கே போய் ஆலோசனை கேட்குறது. அடிமையில் சிறந்த அடிமை எடப்பாடி தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.